குட் பேட் அக்லியோட டீசர் வந்திருக்கு. உண்மையிலே வேற லெவலாக இருக்குது. ஆனால் என்ன ஏஐ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏஐ பூந்து விளையாண்ட மாதிரி இருக்குது. டேவிட் பில்லா அண்டு ரங்கா அப்படின்ற கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் இந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 7/3 கரெக்டாக இந்த டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இணையதளத்தையே பார்த்தீங்கன்னா கலக்கிக்கிட்டு இருக்கு. இதில் உள்ள நல்ல விஷயங்கள் அல்லது கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்கும். இந்த டீசரில் சொல்கிற மாதிரி நல்லது இருந்தாலும் நம்மளை கெட்டவங்களாக தான் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். குட் பேட் அக்லியோட டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஏப்ரல் 10 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே போகுது, தலை பர்த்டேக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற உருட்டுக்கள்லாம் இருந்தாலுமே இல்லைங்க, சொன்ன டேட்டில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலை படம் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாசத்துக்கு அப்புறமேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து திரைப்படம் வேண்டாம், புகைப்படம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுக்க முடிச்சாலையுது, நம்மளுக்கு மட்டும் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. விடாமுயற்சி வணிக ரீதியாக வெற்றி பெற்றாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெற்றி பெற்றாலும் ரசிகர்களுக்கு வந்து இல்லைடா போச்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. விஸ்வாசத்துக்கு அப்புறமேட்டு வந்த திரைப்படமாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அஸ்வினோத்தோட ஒரு 3 படம், அதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதை நீங்கள் நம்பலாட்டியும் அதுதான் நெசம். அதுக்கப்புறமேட்டு விடாமுயற்சியும் எதிர்பார்த்தாங்க, அதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிறது குட் பேட் அக்லி திரைப்படத்தை தான். பார்த்தீங்கன்னா டீசர் இன்னைக்கு வந்துருந்துச்சு. இதில் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கேஜிஎஃப் படத்தில் வர அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏகே ஒரு ரெட் டிராகன் இப்போ வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் பண்ண விஷயத்த அவனே முறியடிச்சிட்டு வரான் அப்படின்னா கண்டிப்பாக மூச்சு விடுறதுக்குள்ளே மூச்சை நிறுத்திடுவான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு AK-63 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு நிறைய கேரக்டர் போகுது. டேவிட் பில்லா வருது, திடீர்னு ஒரு ஏஐயில் ஒரு ஃபேஸ் தெரியுது. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் வந்து ரொம்ப எங்கே இருக்குது. இது டிஏஜிங் பண்ணாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பண்ணாங்களா? அது வந்து இந்த மாநாடு படத்தில் வந்து சிம்பு அவர்களை குறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்களா? அந்த மாதிரி இது எடிட்டிங் வைஸில் வந்து எதுவும் அனிமேஷன் மூலிமா ஏதாவது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் அது லைட்டாக ஒரு சில இடத்துல ஒட்டாத மாதிரி இருக்குது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மைனஸாக தெரியுது. திரையில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்ரு பண்ணும். ஏன்னா வந்து இப்படி தான் கோட் திரைப்படத்தில் வந்து அந்த ஸ்பார்க் பாட்டு வந்துச்சு, இது எங்கள் தளபதி இல்லை, இது எங்கள் வேளா, இது அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதர்னதுக்கு பிறகுமா பார்த்தீங்கன்னா அதை அப்படியே லைட்டாக கொஞ்சம் மாற்றினாங்க, திரும்பி ரீஎடிட் பண்ணாங்க. அதனால் இந்த ட்ரைலர் டீசரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணி இருக்கும். அதனால் வந்து படக்குழு இது வந்து இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது, 1 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து ரெக்வஸ்ட்டே வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து டேவிட் பில்லா வராரு, நிறைய கேரக்டர் வந்து போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்து அவர் நேச்சராக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு சில இது ஏஐ மாதிரியே இருக்குது, இது நம்ம தலையா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே வருது. அவருமே நிறைய டயலாக்லாம் அவர் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் நல்லது பண்ணிகிட்டு இருந்தால் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து கெட்டது பண்ண வச்சிரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. நம்ம பேடாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட் பேட் அக்லி அப்படின்றதுக்கான வந்து டெஃபினேஷன் வந்து நிறைய இடத்துல சொல்கிறாரு. ஓகேவா டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கெட்ட வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா தலைப்படத்தில் கெட்ட வார்த்தை இல்லைன்னா தாண்டா ஆச்சரியம் அப்படின்ற மாதிரி எல்லா படங்கள்லையுமே கெட்ட வார்த்தைகள் இருக்கும். செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10 அன்னைக்கு தான் என்னைய பொறுத்தவரைக்கும் தெரியும். பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது அப்படின்ற மாதிரியே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மார்க் ஆண்டனி மூடு அந்த மாதிரி ஒரு மூட்லேயே தான் மியூசிக் இருக்குது. இந்த வைப் ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை, அதாவது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை. அணியை பார்த்து நம்மளுக்கு வந்து யார் மியூசிக் போட்டாலும் அணி மியூசிக் போட்டால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஜிவி பிரகாஷ் நல்லா தான் போடுறாரு, அமரன் நல்லா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் வந்து துல்கர் சல்மானுக்கு கூட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தார். எல்லாருக்கும் நல்லா தான் போட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் படங்களுக்கு மட்டும்தான் சரியாக அமைய மாட்டேங்குது. அஜித் நல்லா தான் போடுவார். ஏன்னா 18 வருஷத்துக்கு அப்புறமேட்டு கிரீடனுக்கு அப்புறமேட்டு இப்போமேட்டு ஒன்று சேர்றாங்க. அதனால் இந்த டேரக்டரோட 3வது படம் திருசால் நயன்தாரா, மார்க் ஆண்டனி, அதுக்கப்புறம் இந்த படம் அமையுது. அதனால் வந்து மியூசிக் வந்து படத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி தேவி ஸ்ரீ பிரசாந்த் உள்ளே இருந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு உள்ளே வந்தார். எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் திரிசா இருக்காங்க, நிறைய பேர், நிறைய கேஸ்ட் உள்ளே இருக்காங்க.
அர்ஜுன் தாஸ் இருக்கார், அவரோட கெட்டப் பார்க்கும்போது ரொம்பவே புதுமையாக இருக்குது. பிரசன்னா இருக்கார். இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர்களை மட்டும்தான் இதில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. திரிசாலேருந்து யாரையுமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் தலைக்காக, தலை ஃபேன்ஸுக்காக பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தலை ஃபேன்ஸுக்காக பண்ணது. தலையை மட்டும்தான் ஃபுல்லாக ஏகே அவர்களை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இன்னுமே அந்த சென்டிமெண்ட் அவர் விடவே மாட்டேங்கிறார். 7/3 ரிலீஸ் பண்ணுறது, படத்தில் ஏகேன்னு பேர் வைக்கிறது, ஏன்னா பிஏ சென்டிமெண்ட் இல்லாமல் குட் பேட் அக்லின்னு வச்சாரு. அதுக்கப்புறமேட்டு ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தில் நிறைய பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வெயிட் பண்ணி பார்க்கலாம். டீசரை பார்க்கும்போது ஒரு ஐ ஓப்பன் ஆகுது, ஏதோ படத்தில் இருக்குது. மார்க் ஆண்டனி ட்ரைலரை பார்க்கும்போது இந்த படத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இதுவுமே டைம் ட்ராவலாக இருக்குமா, இல்லை வந்து வேறு எதுவும் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீசரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயம் இது நல்லதாக தோணுது அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் மாற்றிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.